ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வியூவருடைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட்டை வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணோன்னா, அதை வந்து இன்னொரு வாட்டி ரீயூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி அவர்கிட்ட வந்து இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ கொஸ்டினுக்கு ஆமாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ கிளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை. அப்போ அவர் வந்து திருப்பி வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து கமெண்ட்ஸாக கேட்டிருந்தாப்படி, ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா? நான் வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கிளைண்ட் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட். இப்போ நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டை பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு வந்து பிளைண்டிங் டீப்ளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அது ஷடவுனில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டிங் தான் தருவாங்க. அப்போ அந்த பிளைண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கேஸ்கெட் போட வேண்டிய மாதிரி இருக்கும். அது என்ன கேஸ்கெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட் தான் நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன் டைம் யூஸ் பண்ணணுமா இல்லை ரீயூஸபிளான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ்க்கு மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளாஞ்சுக்குள்ளே போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய அந்த ஃப்ளெக்சிபிள் கார்பன், அதாவது ஸ்பைரல் ரவுண்ட் ப்ளஸ் அந்த ஃப்ளெக்சிபிள் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அதோடைய எஃபெக்டிவ் வந்து 100% இருக்காது. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட்டை வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய ஆன்சர் வந்து நிறைய பேர் தப்பாக சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் நீங்கள் வந்து வேலை பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. அதுலவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, சின்ன சின்ன பிளான்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் டைம் இந்த கேஸ்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அதே கேஸ்கெட்டையே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கேஸ்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இல்லை, நீங்கள் வந்து 3-4 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுடைய ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரு அதோடைய கிரிட்டிகாலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கேஸ்கெட்டை வந்து 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை நம்ம நினச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட்டை வந்து நம்ம வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட்டு சேவிங்க்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளைண்டிங் பண்ணணும். பிளைண்டிங் பண்ணும்போது அவங்களுடைய பிளான்ட் வந்து ஃபுல்லாக ஜீரோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு டீகண்டாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைண்டிங் பண்ண சொல்லுவாங்க. அந்த பிளைண்டிங் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடில் வந்து ஓல்டு கேஸ்கெட்டு, இன்னொரு சைடில் வந்து நியூ கேஸ்கெட்டு. அது எப்படின்னா இந்த அப்ஸ்ட்ரீம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ கேஸ்கெட்டும், இது டவுன் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு கேஸ்கெட்டும் போட்டு டைட் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, பை சான்ஸ் பேட்டரி லிமிட்டோடைய வால்வு வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுதுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரீம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வரும். அப்போ அந்த ஃப்ளாஞ்சை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து அப்ஸ்ட்ரீம் சைடில் வந்து புது கேஸ்கெட்டையும், டவுன் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எம்டி தான், அதனால் அதில் வந்து பழைய கேஸ்கெட்டையும் போட்டுக்கிட்டோம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருந்தாலும் சரி, ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸ் மட்டும்தான். அதுவும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நம்மளுடைய ரிஃபைனரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கிளைண்ட்டிட்ட வந்து ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ண கேஸ்கெட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ்கெட்டை வந்து ஃப்ளாஞ்சுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய QC டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த கேஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து அந்த கேஸ்கெட்டோடைய சைஸ் என்ன, அதோடைய ரேட்டிங் என்ன, அதோடைய அவுட்டர் ரிங்கு இன்னர் ரிங்கு வந்து என்ன மெட்டீரியலில் இருக்குது, அதோடைய ஸ்பைரல் ரவுண்ட் வந்து என்ன மெட்டீரியலு, அதில் ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த கேஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ்கெட் வந்து ஃப்ளாட்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைரல் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்கை விட கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும். இதே இது பார்த்திங்கன்னா ஒன் டைம் போட்டு நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க, அதாவது ஃபுல் டைட் வைக்கல, கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க, ஃபுல் போல்ட்டையும் போட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் டைட் கொடுத்துட்டிங்கனாலே அந்த அந்த ஸ்பைரல் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். அதாவது நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்,
இப்போ ஒரு பெரிய கேஸ்கெட்டோ சின்ன கேஸ்கெட்டையோ வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு, அதாவது அவுட்டர் ரிங்கு, அப்புறம் ஸ்பைரல் ரவுண்டு, அப்புறம் இன்னர் ரிங்கு. இதில் இந்த அவுட்டர் ரிங்கு இன்னர் ரிங்கை விடையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் ரவுண்டோடைய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகி மேலே தெரிகிறது மாதிரி இருக்கும். அது மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ரெண்டாவது அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட்டு டைட் பண்ணி ஃபுல் ஹேண்ட் டைட் வச்சிங்கனாலே அந்த போர்ஷன் வந்து, அதாவது சீட்டிங் ஏரியான்னு சொல்லுவோம் அந்த போர்ஷனை, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிரும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சில டைம்லாம் கேஸ்கெட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புதுசு மாதிரியே இருக்கும். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கேஸ்கெட் எப்படி வந்து வெரிஃபை பண்ணணும்னு தெரியாது. வந்து பார்ப்பாங்க, அதில் சீட்டிங் ஏரியாவில் வந்து எந்த டேமேஜும் இருக்காது, இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்கில் எந்த டேமேஜும் இருக்காது, ஓகே இதை போட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக மெயினாக செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஃப்ளாட்டாச் எடுத்து பார்த்துட்டு அந்த கம்ப்ரஷன் ஏரியாவில் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து இது ஓல்டு கேஸ்கெட்டா நியூ கேஸ்கெட்டான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது இன்டர்வியூக்கு போகும்போது ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸ் ஆகுங்களா இல்லை மல்டிபிள் யூஸுக்கு வந்து உகந்ததான்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸுக்கு மட்டும்தான். இதை வந்து நம்ம வந்து மல்டிபிள் யூஸ் பண்ண முடியாதுங்கிறத கிளியராக நீங்கள் வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.